எல்லாருக்கும் வணக்கம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக முறுக்கு பண்ணியிருக்கேன். அதை தான் வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால உடம்புக்கு கெடுதல். எந்த ஆயிலில் செய்வாங்கன்னு தெரியாது. அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு கெடுதலுங்க. வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஓமம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஓமம் பிடிக்காதவங்க சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை எள்ளுப்பு சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஓமமும் சீரகமும் 2ம் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் காரத்துக்காக கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால். அதே 1/2 ஸ்பூனில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. உருக்கி ஊற்றிருக்கேன். வெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுவும் தேவையான அளவு தான். வெண்ணெய் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கெட்டி பதம் வரும். நல்லா பிசைஞ்சு முடிச்சதுமே நம்ம முறுக்கு சுடலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு குழாயில் போட்டு முறுக்கு சுடுவோம். நான் வந்து முறுக்கா போடலான்னு ஐடியா பண்ணேன். முறுக்கா போட்டாலும் உடைக்க தானே போகிறோம் அப்படின்றதுக்காக நான் அப்படியே ஆயிலில் போட்டுட்டேன். அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு வேலை. இங்கே பாருங்கள், அப்படியே போட்ட உடனே அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனவுடனே எடுங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு வேலை. இது ஒரு எனக்கு எல்லாமே இருந்ததுனால ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு இந்த வேலை. ஜாஸ்தி டைம் எடுக்கலை. குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்களேன். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். பாய்.